வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நாம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பற்றி தான் பேச போகிறோம். இது பார்த்தோம்னா இது ஒரு பிக் ஸ்டோரினே சொல்லலாம். ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் அண்டர் அச்சீவர்ஸாக இருந்தவங்க பிகமிங் டுடே இஸ் அ சூப்பர் ஸ்டாராக மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த ரேலி ஓவர் நைட் வரலைங்க. இது மல்டி இயர் ஒரு கிளைம்னே சொல்லலாம். பட் ஃபண்டமெண்டல் ஷிஃப்டோட இந்த துறை ஏறியது பார்க்கலாம். மெயினாக ஒரு ட்ரமாட்டிக் டேர்ன் அரவுண்ட் பார்த்தோம்னா மெயினாக பாலிசி ட்ரிவன் டைல்வின்ஸ்லேருந்து இம்ப்ரூவ்டு பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பவர்டு வித் பிஎஸ்யூ ரீசர்ஜன்ஸில் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதிகமாச்சுன்னு சொல்லலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்ஷை அதிகமாக பண்ணினதுனால ஸோ ரயில்வேஸ், ரோட்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் பவர் ஒரு ஸ்ட்ராங் ஏர்னிங் விசிபிலிட்டி ஃபார் மெனி பிஎஸ்யூஸ்னே சொல்லலாம். ஆஃப்டர் நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப சுமாராக இருந்தது, அக்ரெசிவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா இது ஒரு பெட்டர் ரேலி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிவன் செக்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இன்வெஸ்டர் ஷிஃப்ட் என்னாச்சதுனால இம்ப்ரூவ் ஆனது. அது மாதிரி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆச்சு. ஸோ அதனால பெட்டர் ரிட்டர்ன் பிஎஸ்யூ என்டர்பிரைசஸ், அது மாதிரி எஃபிஷியன்ட்லி இன் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். இது எல்லாத்துலேயுமே நோ ரேலிஸ் வித்தவுட் ரியாலிட்டி செக்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி பிஎஸ்யூ மிட் 2024 பிஎஸ்யூ பார்த்தோம்னா ஒரு ஷார்ட் கரெக்ஷனை சந்திச்சது. ஸோ மெயினாக பார்த்தோம்னா ஓவர் வெயிட்டேஜ் ஆஃப் த ஏர்னிங்ஸ் அண்ட் பிங்கிற மாதிரி அதுவே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். யூனியன் பட்ஜெட்டில் பிவோட் ஆஃப் ஃபோக்கஸ் கேபெக்ஸை மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி கன்சம்ஷன் லீட் மெஷர்ஸை கவர்மெண்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம் வெல்ஃபேர் இதெல்லாம் கொண்டு வந்தபோது ஸோ அது மறுபடியும் ஒரு ஃபிகர் அவுட் ஆச்சு. அதில் பார்த்தோம்னா லைக் ரயில்வேஸ், தென் டிஃபென்ஸ், ஷிப் பில்டிங், பவர், இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெட்டரானதை பார்க்க முடிஞ்சது. மேலும் இந்த புல் பேக்கும் பார்த்தோம்னா ஒரு வேல்யூவேஷன் நர்வ்ஸ் இருந்ததுலேருந்து மாறி ஒரு பெட்டராக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்ஐஐ அவங்களாம் பொசிஷன்ஸை ட்ரிம் பண்ணி திருப்பி மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஒரு பிரீத் ஆகி மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் பிஎஸ்யூ பார்க்கும் பொழுது ஒரு பெட்டர் ரோடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவது நன்றி. வணக்கம்.